விழித்துளியின் வணக்கங்கள். இன்றைக்கி பலரும் பணப்பிரச்சனைகள் பலருக்கு இருக்குது இல்லையா? இந்த பணப்பிரச்சனை கழுத்தை நெரிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித பதட்டம் ஏற்படும். எப்படியாவது நம்ம கடனை வாங்கணும், பணத்தை பெரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக பல வழிகளை தேடுவாங்க. பல இடங்களில் வட்டிக்கு கேட்டு பார்ப்பாங்க. எவ்வளவு வட்டியானாலும் பரவாயில்ல, ஏன்னா அந்த நேரத்தில் அதை சரி பண்ணி ஆகணும். வட்டிக்கு கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கட்டுறதுக்கு சிரமப்படுவது அதெல்லாம் உண்டுன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் இது ஒரு தனியாக ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு வாங்குறது, நகையை வட்டிக்கு வைக்கிறது, இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும், ஆனால் இந்த மன அழுத்தத்தில் ஒரு விடயம் பொதுவாக எல்லாருமே செய்யக்கூடியது உண்டு. அது என்ன, அப்படி அது செய்கிறதுனால வரக்கூடிய சிரமங்கள் என்ன, தீமைகள் என்ன, அப்படி செய்தால் எப்படியான விடயங்கள் அது செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடன். இப்போ இந்த கடனுக்காக நெருக்கடிகள் அதிகமாகுது, பணப்பிரச்சனை அதிகமாகுது. இதுக்கு நீங்கள் செய்ய நினைப்பது என்ன? யாரிடமாவது கடன் வாங்கணும் அப்படிங்கிற, யாரிடமாவது வட்டிக்காவது கடனை வாங்கி அதை நிவர்த்தி செய்யணும். இன்னொன்று, மன அழுத்தம் தரக்கூடிய விடயங்களாக இருக்கும். அப்போ உங்களுக்கு மொபைலை எடுத்த உடனே மொபைலில் மெசேஜ் வரும், ஆன்லைன் கடன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான மெசேஜுகள் வந்த வண்ணம் இருக்கும். இப்போ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் கடன் கொடுப்பதில் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இவ்வளவு உங்களுக்கு உடனே கடன் கிடைக்கும், உங்களுக்கு நோ லிமிட்டு, நோ சிவில் ஸ்கோரு, நோ நோ சேலரி பில்லு. ஸோ அப்படின்னு சொன்ன உடனே சேலரி பில்லு இல்லையா, ஸோ நம்ம வேலை பார்க்கல, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை, சிவில் ஸ்கோரு கூட அது சூழ்நிலையை பொறுத்து பண்ணிக்கலாம், ஸோ நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேலரி பில்லு இல்லைன்னொடனேயே அப்ளை பண்ணுறவங்க நிறையா பேர். உங்களுக்கு வரக்கூடிய அந்த மெசேஜ் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் தேடணும். ஸோ அது எப்படியான கம்பெனி, இந்த கம்பெனி இருக்குதா, இது ஆர்பிஐ அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அதை தேடணும். ஸோ அப்படி அப்ரூவல் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டால் அதுக்கப்புறம் கூட நீங்கள் அதில் உங்களுடைய ஆதார், பேன் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ இதில் என்ன ஒரு குழப்பம் இருக்கும்னா, நீங்கள் அப்படி உள்ளே போகும்போது டேர்ம் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு லொக்கேஷன் உட்பட எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ரூவல் கொடுத்துருவீங்க. உங்களை அறியாமலேயே லோனை வாங்கி ஆகணும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு அப்ரூவல் கொடுத்துருவீங்க. உங்கள் மொபைலே அவங்களோட கண்ட்ரோலுக்கு போகிற மாதிரி அவங்களே வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிரும். ஸோ இதில் கொஞ்சம் கவனம் வேண்டும். ஏன்னா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த படபடப்பை, அந்த சூழலை சரி செய்வதற்காக செய்யக்கூடிய இந்த விடயத்தில் தான் சிலரை போய் மாட்டுவது உண்டு. அதில் பார்த்திங்கன்னா, இப்போ சேலரி பில்லு கேட்குறாங்கல்ல, ஸோ அதனால் அது அப்படி கேட்கக்கூடியதை நம்பி நம்ம ஆன்லைனில் நம்ம பணம் லோன் வாங்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அப்படி இருந்தாலுமே நீங்கள் ஆர்பிஐயோட அப்ரூவல் இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். அதை செக் பண்ணாத வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆதாரையோ பேன் கார்டோ அப்டேட்டு பண்ணாதீங்க. ஸோ அதுதான். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு, உங்களை வச்சு செஞ்சுருவாங்க. இதில் என்னென்னா, இப்போ சேலரி பில்லெல்லாம் கொடுத்து சிவில் ஸ்கோர்லாம் சரி பார்த்து லோன் கொடுத்துட்டாங்க, இல்லை சேலரி பில்லே வேணான்னு சொல்லி இமிடியேட் லோனுன்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. அந்த பணம் கிரெடிட் ஆனதான் அடுத்த ஆப்பு. உடனே நீங்கள் அடுத்த செகண்டே நீங்கள் அந்த பணத்தை கட்டணும்னு நினச்சா வாங்கின காசை அப்படியே கட்ட முடியாது. எத்தனை தவணையோ அத்தனை தவணைக்கான வட்டியோடு சேர்த்து தான் நீங்கள் உடனே கட்ட முடியும். அப்போ உங்களுக்கு உடனடியாக அடுத்த செகண்டே நீங்கள் அதிகப்படியான வட்டி தொகையோடு நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு மாறுறீங்க. சரி, ஓகே. அதுலேயும் பார்த்திங்கன்னா, மினிமம் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டியூ 3 டியூன்னு சொல்லிட்டு இது பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தேதியை பார்த்தீங்கன்னா உங்களை உடனே கட்டுற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க மாதம் கட்டுற மாதிரி தான் வரும் அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு இடையில கட்டுற மாதிரியான சூழல் வந்திருக்கும். அதில் நீங்கள் கட்டாமல் ஒன்று தவறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் இல்லை, நீங்கள் 3 நாளுக்கு முன்னாடியே இருந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்தெந்த நம்பரில் இருந்தோ உங்களுக்கு ஃபோன் கால் வந்தமயமாக இருக்கும். நீங்கள் அதிலேருந்து மீள்வதற்குள்ளே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் வந்துடும்.
ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் கற்றி தவறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கான பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி பேசும்போது உடனே கட்டுறீங்களா இல்லை இது பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை மிரட்டும் தோணிக்கு பேசக்கூடிய ஒரு விடயமும் இதில் ஏற்படும். ஸோ இது வந்துட்டு டேர்ம் அண்ட் கண்டிஷன் என்னங்கிறத முறையாக நம்ம தெரிந்து கொள்ளாமலே நம்ம விண்ணப்பிப்பதுனால வரக்கூடிய ஒரு வினை தான். சரி, அப்போ ஆர்பிஐ அப்ரூவல் வாங்கியிருந்தால் அது சரியாக இருக்குமானா, ஆர்பிஐ அப்ரூவல் வாங்கினாலும் பணம் வசூலிக்கக்கூடிய விடயத்தில் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்களில் வந்துட்டு இந்த விடயத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதை யார்கிட்ட நீங்கள் முறையிட முடியாது. நீங்கள் ஆர்பிஐட்டே போய் முறையிட முடியாது. முறையிட்டு என்ன பயன்? உங்கள் டேட்டாவை வச்சு உங்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் வட்டம், உங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவர்களிடத்தில் வந்துட்டு உங்களை அவமானப்படுத்தும் விதமாக, உங்களை சீண்டும் விதமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிந்த நண்பர்களுக்கே இது நடந்திருக்கு. ஸோ இது தொடர்பாக வந்துட்டு ஏற்கனவே நமக்குள்ளாம்ங்கிற சேனலில் வந்துட்டு நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். பணம் கிடைச்ச உடனேயே இல்லை ஐயோ என்ன வட்டி கூட இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி கட்ட நினைச்சேன்னா முடியலை. இல்லை வாங்கின பணத்தை உடனடியாக கட்டினாலும் வட்டி இல்லாமல் கட்ட முடியுதா? அப்போ எத்தனை மாதத்துக்கு நான் வட்டி இருந்துச்சோ அதை அப்படியே ஃபுல்லாக கட்ட வேண்டியது. அப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு 8,000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்துட்டு 12,000னா 12,000 உடனே கட்டினாலும் அந்த 12,000 சேர்த்து கட்டணும். 8,000 இருக்காது. அப்போ அந்த வட்டியோடு சேர்த்து கட்டணுங்கிற விடையே இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் இந்த மாதிரியான சிக்கலில் மாட்டி விடாதீர்கள் அப்படிங்கிறதான். இது வந்துட்டு ஒரு அனுபவபூர்வமான ஒரு பதிவு. அதனால தான் இந்த பதிவு நான் பதிவு பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. சரி, ஓகே. இப்போ ஆன்லைன் ஏன்னா எங்களுக்கு இருக்க மன அழுத்தத்தில் ஆன்லைனில் வந்துட்டு நான் இம்மிடியேட்டு பணம் லோனு அப்படின்ட்டு அதில் அப்ளை பண்ணுறதுல சிக்கலாக இருக்குது அப்படின்னா நாங்கள் வேறு எப்படி தான் நாங்கள் அப்ளை பண்ணுறது, எப்படி தான் நாங்கள் வந்துட்டு லோன் வாங்குறது? ஏன்னா சிபில் ஸ்கோருங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஒரு வேளை உங்களுக்கான நாட்களுக்கு முறையாக அந்த நாளில் கட்ட முடியலன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அப்படியே குறைச்சி விட்ருவாங்க. அப்போது உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நேஷனலைஸ்டு பேங்கில் போய் லோன் வாங்குறதுல கூட உங்களுக்கு சிக்கல் ஏற்படலாம். ஸோ இப்போ நேஷனல் பேங்குங்கிறத இப்போ கிராமப்புறங்களாக இருந்தால் மகளிர்லாம் இணைந்து மகளிர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கியிலையோ இல்லை நேஷனலைஸ்டு பேங்குகள்லையோ வந்துட்டு லோன் கொடுக்குறாங்க. ப்ரைவேட் பேங்குன்னு மட்டும் இல்லை, நேஷனலைஸ்டு பேங்க்லேயும் கூட்டுறவு வங்கியிலும் கூட இப்போ லோன் அவைலபிள் உண்டு. வட்டி குறைவு தான். ஸோ அப்படியான அந்த லோனை வந்துட்டு நீங்கள் முயற்சி செய்யலாம். ஏன்னா எனக்கு தெரிந்து இப்போ இந்த ஐஓபி பேங்க்லேயே வந்துட்டு கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 1 லட்சம் வந்துட்டு லோன், முதல் லோனே வந்துட்டு 1 லட்சம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்துட்டு இருக்குது. இதில் முத்ரா கடன், ஸோ அது ரொம்ப மஸ்ட்டு. இந்த பிஎம் முத்ரா கடனை வந்துட்டு எப்படி பெறுவது அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கு விண்ணப்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டியதில்லை. சேஃப்டியான ஒரு கடன்னா முத்ரா கடன் தான். ஸோ அதை நீங்கள் எப்படி விண்ணப்பிப்பது, அதற்கு என்னென்னலாம் வந்துட்டு டாக்குமெண்ட்டு தேவை அப்படிங்கிற தகவல் வந்து நான் அடுத்து வேறு ஒரு பதிவில் உங்களுக்கு தர்றேன். ஸோ அப்படியாக அந்த முத்ரா லோனுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களை தயார்படுத்தலாம். இல்லைன்னா கிராமங்களில் இருக்கக்கூடியவங்க பொதுவாக வந்துட்டு கிராமங்களில் நகரங்களில் கூட மகளிர்கள் ஒன்று இணைந்து ஒரு குழுவாக அமைத்து கூட அவர்கள் வந்துட்டு நேஷனலைஸ்டு பேங்கில் கூட, ஏன்னா கூட்டுறவு வங்கியில் தான் வாங்கணும்ல, நேஷனலைஸ்டு பேங்கில் கூட உங்களுக்கு லோன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க உறவுகளே. ஸோ ரொம்ப கவனமாக செயல்படுங்க. இப்போ இருக்க மன உளைச்சலுக்காக நீங்கள் ஆன்லைன் லோன் வாங்க போய் அதுக்கப்புறம் இதை விட பெரிய ஒரு மன உளைச்சல் உருவாகும் போது சிலரெல்லாம் வந்து சூசைட் பண்ணக்கூடிய நிலைமை கூட போகக்கூடிய விடயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்படியான நிலைமை வராமல் கொஞ்சம் கவனமாக இருங்க உறவுகளே. நன்றி உறவுகளே.